ஓம் சாந்தி. 108 நாள் பட்டியல நாம் அனைவருமே இன்று 76வது நாள் நம்ம பார்ப்போம். முரளியின் தேதி 16/4/1982. ஸ்வேதா ஸ்வேதர் உபனிஷத் அத்தியாயம் 3 வசனம் 8. அறியாமையின் இருளுக்கு அப்பால் சூரியனை போன்ற மகத்தான மற்றும் பிரகாசமான உயர்ந்த நபரை நான் அறிவேன். சாராம்சம் என்னவென்றால், நீங்கள் கடவுளை அறிய விரும்பினால் அவர் வழங்கிய புத்திசாலித்தனத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் அவரை அறிய முடியும். மேலும் ஆத்மா முழுமையாக கடவுளிடம் சரணடைந்தால் மட்டுமே புத்திசாலித்தனத்தை பெற முடியும். பகவத்கீதையின் அத்தியாயம் 10 வசனம் 10 உள்ளது. எனக்கு எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள், மிகுந்த அன்புடன் என்னை வணங்குபவர்கள், கர்த்தராகிய நான் உன்னதமான அதிகாரம், அவர்கள் என்னிடம் வரும் தெய்வீக புத்திசாலித்தனத்தை அவர்களுக்கு வழங்குகிறேன். நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். உன்னதமான புத்திசாலித்தனத்தின் மூலமாக மட்டுமே உன்னதமான உண்மையை அறிந்து கொள்ளவும் முடியும். உன்னதமான புத்திசாலித்தனத்தை உன்னதமானவருக்கு முழுமையாக சரணடைவதன் மூலம் மட்டுமே பெற முடியும். இந்த தெய்வீக புத்திசாலித்தனம் ஒருவேளை நாம் அனைவரும் பெற்ற மிகப்பெரிய பரிசு, ஆழமான மிக உயர்ந்த ஆசீர்வாதம். இந்த தெய்வீகமான அறிவு, இந்த எந்திரம் கருவி தெய்வீகமான அறிவின் புத்திசாலித்தனத்தின் கருவின் மூலமாக மட்டுமே நீங்கள் பிரபஞ்சத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள முடியும். கடவுளின் மர்மமான இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையின் புதிரான புதிரை புரிந்து கொள்ளலாம். சிக்கலானது சுருக்கமான வலை மற்றும் தெய்வீக புத்திசாலித்தனத்துடன் மட்டுமே விஷயங்களின் ஆழமற்ற சாராம்சமாகும். இன்றைய முரளியில் இதுதான் கருவி. இதன் மூலமாக நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் என பாபா கூறினார். அவர்கள் விஞ்ஞானிகள் இயற்பியல் உலகின் விஷயங்களை அறிந்திருந்தால், தெய்வீக புத்திசாலித்தனத்தின் மூலம் ஆன்மீக உலகின் விஷயங்களை நீங்கள் அறிவீர்கள். இந்த இடம் திரிகாலதர்ஷியின் மேடையாகும் மற்றும் இது காலத்தின் 3 அம்சங்களின் அறிவை அடிப்படையாக கொண்டது. எனவே நமது முயற்சி புத்திசாலித்தனத்தை தெய்வீகப்படுத்துவதாகும். பகவத்கீதையில் 3 வகையான அறிவாற்றல் கொடுக்கப்பட்டுள்ளது. ராஜ்ய அறிவாற்றல், தர்மத்தினுடைய அறிவாற்றல் மற்றும் சாத்வீகமான அறிவாற்றல். ராஜதந்திர புத்திசாலித்தனம் ஆக்ரோஷமானது, வன்முறையானது, வாதம் செய்யும் தன்மை கொண்டது, விவாதங்களுக்கு தகுந்த போல கொடுக்கப்படுகின்றது. அகங்காரம் உள்ளது. தாமஸ் அதாவது தர்மத்தை சேர்ந்த விஷயங்கள் தனிப்பட்டதாக இருக்கு. தாமஸ் என்பது அறிவு மந்தமான புத்திசாலித்தனமாக இருக்கு. தூசி அதாவது கள்ளம் கபடமற்ற நிலையிலிருந்து விலகி பல வகையான அழுக்குகள் நிறைந்ததாக, அழுக்குகளை சேமித்து வைத்து சோம்பல் மற்றும் கவனக்குறைவு நிறைந்ததாகும். ஒரு இருள் உள்ளது, எதையும் செய்ய ஆசை இல்லை. ஒரு மந்தமான கசப்பான புத்திசாலித்தனம். சாத்வீகமான புத்திசாலித்தனமும் உள்ளது. சாத்வீகமான நுண்ணறிவு சுதந்திரத்தை பற்றி மனம் சிந்தனை செய்கின்றது. இது உலகின் நலனை பற்றி சிந்தனை செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தெய்வீக புத்திசாலித்தனத்தை கருவியாக பெற்றுள்ளீர்கள் என்று பாபா கூறினார். எனவே இன்றைய முரளியில ஆன்மீக நீதிமன்றத்தை பற்றி தான் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்க ஆன்மீக நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான். பாபா இந்த நீதிமன்றத்தை எதிர்கால நீதிமன்றத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்றார். எனவே இந்த முரளியில ஆன்மீக நீதிமன்றத்தை பற்றியதுதான் இருக்கு. நீங்கள் ஆன்மீக நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கும் சுய இறையாண்மை மற்றும் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து செய்யக்கூடிய முயற்சியையும் பயிற்சியையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. பாபா இந்த நீதிமன்றத்தை எதிர்காலத்துடன் கனெக்ட் பண்ணி சொல்றாரு. இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, சத்தியுகத்தினுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய நல்ல ஒழுக்கங்களினுடைய நகைகள் இருக்கு. தூய்மை, ராயல்டி மற்றும் தெய்வீகமான பிரகாசத்தின் மூலமாக அலங்கரிக்கப்பட்ட இரட்டை கிரீடம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. இது ஒரு அழகான காட்சிப்படுத்துதல் ஆகும். கடவுள் சிம்மாசனம் மற்றும் ஆன்மீக சபையில் அமர்ந்திருக்கின்றார்.
ஒவ்வொருவரும் ஒரு சுதந்திரமான அழகான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் அழைக்கப்படும் கடவுளின் இந்த அழகான நீதிமன்றத்தை காட்சிப்படுத்துங்கள். மேலும் ஒரு ஒப்புதல் கடிதத்தையும் எழுதுங்கள். இந்த முரளி நான் சொன்னது போல் தூய்மை பற்றி பாபா கூறியிருக்கார். தூய்மையை ஒரு ஆளுமை பண்பாக பிரதிபலிக்க வேண்டும். தூய்மையை அதிகரிப்பதற்கான வழிகளை கண்டறியுங்கள். சிந்தனை செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள். நான் எப்படி என் தூய்மையை அதிகரிக்க முடியும்? தூய்மையை அதிகரிப்பதற்கான வழிகள் எது? அந்த முறைகளை பற்றி நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு நாட்குறிப்பை உருவாக்கலாம். அதில் நீங்கள் பிரதிபலிப்புகள், அனுபவங்கள், சூழ்நிலைகளை எழுதலாம். ஒரு ராஜயோகியினுடைய நாள் குறிப்பு, டெய்லி ரொட்டீன் என்ன? அதை நீங்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு நாளும் அனுபவங்களினுடைய புள்ளிகளை, ஆதாரங்களை எழுதுங்கள். வாழ்க்கையில எந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு தினமும் கொடுத்துட்டு இருக்கு? அத நீங்க எழுதுங்க. நான் விளக்கப்படத்தை எழுதுவதை பற்றி பேசவில்லை. நினைவு கூறும் விளக்கப்படமாக இருக்கின்றது. அனுபவங்களை எழுதுவது, தினசரி வழக்கத்தை எழுதுவது, ஒரு ராஜயோகியினுடைய நாள் குறிப்பை எழுதுவதாகும். அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் இடத்தில் நடக்கும் விஷயங்களை முன்வைக்கவும். நீங்கள் மதுபனில் இருக்கின்றீர்கள், பாண்டவ பவனில் இருக்கின்றீர்கள். எனவே அந்த தேதியை எழுதி, அந்த அனுபவங்கள் பாண்டவ பவன்ல நான் இருக்கும்போது எனக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், இது சூழ்நிலைகள், பிரதிபலிப்புகள், சில புதிய உணர்ச்சிகள், இது எல்லாத்தையுமே நீங்க எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சில கருத்துக்களை நீங்க எழுதுங்க. இது ஆன்மீகமான முன்னேற்றத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நாள் பாபா மிகவும் வித்தியாசமான மக்கள், அரசியல்வாதிகள் பற்றி கூறினார். அவர்கள் புதிய திட்டங்களை திட்டமிடுகிறார்கள். அவங்க எல்லாமே ஒரு நாள் என்ன ஆயிருது? தொலைந்து போயிரும், காணாம போயிரும். விஞ்ஞானிகள் அவங்க புதிய சோதனைகளை கண்டுபிடிப்பு, அதனுடைய திட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. அதுவும் கூட ஒரு நாள் இல்லாம போயிரும். மதத்தை சேர்ந்த மக்கள் ஆத்மா மற்றும் உயர்ந்த ஆத்மா என்ற மாயையில தொலைஞ்சு போறாங்க. பின்னால விவாதங்கள்ல பிஸியா இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்க. அன்பிற்குரியவர்களான கடவுளை நீங்கள் மட்டும்தான் உணர்ந்திருக்கீங்க. எனவே நீங்க ஒவ்வொரு நாளும் 30 நிமிட தியானத்தை நீங்க செய்யணும். தியானத்தை செய்யறதுக்கான நேரத்தை நீங்க உருவாக்கணும். ஆத்மாக்கள் எல்லாமே இருட்டுல துன்பப்படக்கூடிய காரணத்தினால அவர்கள் மாயையினுடைய புயல்கள்ல மாட்டிட்டு இருக்காங்க. புத்தகங்கள்ல, வேதங்கள்ல, விவாதங்கள்ல, பிரபஞ்சத்தினுடைய மர்மங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுல எல்லாருமே இன்னைக்கு தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்க ராக்கெட், ஏவுகணை, விமானங்களை மற்ற கிரகங்களுக்கு அனுப்புவது, இந்த மாதிரி பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே உலக நல தியானம் 30 நிமிடங்கள் அமர்ந்து 5 கண்டங்களுக்கும், 5 பெருங்கடலுக்கு, 5 வகையான ஆத்மாக்களுக்கு, 5 அதிகாரிகளுக்கு, 5 கூறுகளுக்கு, 5 நல்ல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நாம என்ன பண்ணணும்? நல்ல வைப்ரேஷன் கொடுக்கணும். என்னென்ன விகாரங்கள் இருக்கு, என்னென்ன பலவீனங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க யோக அக்னியின் மூலமாக எரிச்சிருங்க. அதற்காக நீங்க பல்வேறு வகையில உருவாக்கலாம். இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஒவ்வொரு பிராமணன் என்றாலே உலகத்திற்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிராமணர்களுடைய கடமை உலகத்திற்கு சக்தியை கொடுப்பதுதான். இது உங்களுடைய கடமையா இருக்கு. நீங்கள் உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். உலகத்துல பாருங்க, பிரிவினைகள் அதிகமாயிருச்சு. காற்று மாசுபட்டு இருக்கு, வானமும் மாசுபட்டு இருக்கு, தண்ணீர், நெருப்பு மற்றும் சுற்றியுள்ள அனைத்து வளங்களும் மாசுபட்டு இருக்கின்றது. மனிதர்களுடைய மனங்களும் என்று மாசுபட்டு உள்ளது. உலகத்தினுடைய அதிர்வுகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு இருட்டாக இருந்துட்டு இருக்கு. எல்லாருடைய மனநிலையும் இருட்டை நோக்கி மிகவும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் இருந்துட்டு இருக்காங்க. பாபா முரளியினுடைய கடைசி பகுதியில சொல்லியிருக்காரு, அப்பாவி குழந்தைகளை பற்றியது. அப்பாவி குழந்தைகள் கடவுளை உணர்ந்திருக்கின்றார்கள். அதாவது போலோநாத் குழந்தைங்க மட்டும்தான் கள்ளம் கபடமற்றவங்க. ஏழை குழந்தைங்க மட்டும்தான் பாபாவை தெரிஞ்சிருக்காங்க. கடவுளினுடைய பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல அமர்வதற்கு தகுதியுடையவர்களாக மாறி இருக்கீங்க. குழந்தைங்களே, நீங்க மட்டும்தான் பாபாவுடைய இதயத்தை ஜெயிச்சிருக்கீங்க, வெற்றி அடைஞ்சிருக்கீங்க.
ஒரு குறிக்கோளை நீங்க உருவாக்கலாம் அல்லது ஒரு முழக்கத்தை வடிவமைக்கலாம். கர்த்தரம் கர்த்தர் யாரிடம் பிரியப்படுறாரு? உண்மையான இதயத்துடன் இருப்பவர்களிடம் தானே. அவர் உண்மையான இதயத்தை, தூய்மையான இதயத்தை, ஊழல் இல்லாத இதயத்தை நேசிக்கிறார். ஏமாற்றுதல் இல்லாத கண்டுபிடிப்பதில் இருந்து விடுபட்ட ஒரு இதயம். சதி திட்டங்களிலிருந்து விடுபட்ட ஒரு இதயம். சத்தியமே கடவுள், தேவனே சத்தியம். சில கோஷங்களை உருவாக்குங்கள். இது எழுதப்பட்ட சில வடிவமைப்பை உருவாக்குங்கள். இதயம் கர்த்தர் உண்மையான இதயத்தினால் தான் திருப்தி அடைகிறார். எனவே இந்த முறையில 2 முதல் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது. முதலாவதாக ஒரு நாட்குறிப்பை உருவாக்குவது. உள் தூய்மையை ஒரு ஆளுமை பண்பை என்று நினைத்து பாருங்கள். இதை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம்? ஆத்மாவின் தூய்மை அடுத்த கட்டத்தை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய்மை மிக உயர்ந்த கட்டத்தை அடையும் போது அற்புதங்கள் நடக்கத் தொடங்குகின்றன. தூய்மை இல்லாத சக்திகளை எதுவுமே தூய்மை இல்லை என்றால் எந்த விதமான சக்திகளும் நமக்கு கிடைக்காது. தூய்மை இல்லை என்றால் முன்னேற்றம் என்பது ஏற்படாது. தூய்மையான மனம், தூய்மையான புத்திசாலித்தனம், தூய்மையான ஞானம், தூய்மையான இதயம், தீய இதயம் ஆகியவை இந்த உலகத்தில் இருக்கின்றன. இதை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். தீய உலகத்தில் தீங்கிழைக்கக்கூடிய மனிதர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் போல இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். வழிகள், முறைகள், இதன் பொருட்கள், தூய்மையை அதிகரிப்பதற்கான நுட்பங்கள் உள்ளது. 3வது உலகத்திற்காக இந்த தியானம் நாம் அனைவரும் செய்ய வேண்டும். 30 நிமிடங்கள் உலக நலனிற்காக தியானம் செய்ய வேண்டும். அமர்ந்து சக்திகளை வெளியே அனுப்புங்கள். அதிர்வுகளை அனுப்புங்கள். வேண்டுமென்றே உணர்வுபூர்வமாக ஆத்மா வெளிப்படுகிறது. வெளிப்படும். அவர்களுக்குள் பேசும். அவர்களுடன் ஆத்மா பேசும். அவங்கள ஆசீர்வதிக்குது. நம்ம செய்யக்கூடிய தியானம் மற்ற ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். அவர்களுக்கு அமைதியை கொடுக்கும், அன்பை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எனவே இதை நீங்கள் உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அடுத்தது கற்பனையின் மூலமாக உரையாடுவது. ஒரு கவிதை எழுதுவது சுலபமானது. ஒரு கதை எழுதுவது சுலபமானது. ஒரு பாடலை இயக்குவது சுலபமானது. ஒரு கட்டுரை எழுதுவது சுலபமானது. ஒரு வரைபடத்தை வரைய ஒரு சுவரொட்டி, அதாவது ஒரு சுவர்ல ஒரு முழக்கத்தை சித்தரிக்க வேண்டும். ஒரு சுவரொட்டி முழக்கத்தை சித்தரிக்கணும். கையெழுத்து மிகவும் அழகானதா, சுலபமானதா இருக்கணும். ஆனால் கடினமான பணிகளில் இன்று ஒரு உரையாடலை உருவாக்குவது. விஞ்ஞானி மற்றும் ராஜயோகி, விஞ்ஞானி மற்றும் ராஜயோகி இந்த ஒரு விஷயத்துல சிந்தனை செஞ்சு பாருங்க. சயின்டிஸ்ட் இருக்காங்க, கேள்விகளை கேட்கிறாங்க மற்றும் ராஜயோகி அல்லது ஆன்மீகமான அறிவொளி பெற்ற நபர் பதில் அளிக்க முயற்சி பண்ணுவாரு. ஒரு சயின்டிஸ்ட் விளக்கங்களை கொடுக்கிறாரு. அவருடைய புத்திசாலித்தனம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். அவர் அனைத்திற்கும் ஒரு விளக்கத்தை விரும்புவாரு. சயின்டிஸ்ட் பிரபஞ்சத்தினுடைய அறிவியல்னால அனைத்தையுமே விளக்க முடியும். ராஜயோகி இயற்பியல் உலகத்தை பற்றி எவ்வளவு வெளிப்படுத்துவதற்கான அறிவியலினுடைய திறனை நான் மதிக்கிறேன். ஆனால் ஆத்மாவினுடைய அறிவியல் அமைதி மற்றும் உண்மையை வெளிப்படுத்தியது. சயின்டிஸ்ட் இத்தகைய கூறுகளுக்கு நமக்கு மிக பெரிய அனுபவத்தை உருவாக்குவதற்காக தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு புரிகிறது. அனுபவம் என்பது மிக பெரிய சான்றாகும். இது தனிப்பட்ட முறையில எதிரொலிக்கிறது. விஞ்ஞானி நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை அறிவது அவசியமாகும். ராஜயோகி பிரம்மாண்டமான விஷயங்களில் நாம் யார் என்பதை அறிவது முற்றிலும் மற்றும் சமமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சயின்டிஸ்ட் நான் அதை என் கண்களால் பார்க்க விரும்புகிறேன் என்பார். ராஜயோகி உங்களுடைய நேரடி கண்காணிப்பின் அவசியத்தை நான் பாராட்டுகிறேன் என்பார். தியானம் மூலமாக ஆள் மனதினுடைய ஞானத்தினுடைய கண்ணால் நாம் பார்க்க முடியும். சயின்டிஸ்ட் அது கூட சாத்தியமா என்பார். ராஜயோகி ஆம் அப்படிதான். நீங்கள் முயற்சி செய்தால் உண்மை உங்களுக்கு வெளிப்படும் என்று நம்புகிறேன் என்பார். சயின்டிஸ்ட் தியானம் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமான்னு கேட்பாரு. ராஜயோகி நீங்கள் கேட்பது சரிதான் என்பார். அமைதியற்ற மனதிலிருந்து பிரச்சனைகள் பெரும்பாலும் எழும்புகின்றன. தியானம் அமைதியை மீட்டெடுக்க முடியும். சயின்டிஸ்ட் ஆனால் அமைதியை எப்படி அளவிட முடியும்? ராஜயோகி ஒரு சரியான கேள்வி. அமைதியை அப்படி அளவிட முடியாது. இதை உணரவும் அனுபவிக்கும் மட்டுமே முடியும். சயின்டிஸ்ட்
ஆத்மாவை பார்க்க முடியுமா? ராஜயோகி: ஆம், அது ஒரு சிந்தனை மிக்க கேள்விதான். ஆத்மா கண்ணுக்கு தெரியாதது அல்ல. உடல் உடல் என்ற கண்கள் மூலமாக பார்க்க முடியும். ஆனால் அறிவு மற்றும் அனுபவத்தின் மூலமாக தான் ஆத்மா தெளிவாக தெரியும். சயின்டிஸ்ட்: ஆத்மா நித்தியமானது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் கேட்பாரு. ராஜயோகி: நீங்கள் ஒரு நல்ல கருத்தை கூறுகிறீர்கள். ஆற்றல் அழிக்க முடியாதது போல ஆத்மாவும் சக்தி நிறைந்த ஆற்றல் மிக்க வலிமை பெற்றதாக இருக்கின்றது. சயின்டிஸ்ட்: அப்படியானால் மரணத்தின் அர்த்தம் என்ன? ராஜயோகி: உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். மரணம் என்பது உடலின் மாற்றம் மட்டுமே. ஆத்மா பயணம் மற்றும் பலவற்றை தொடர்கிறது. இது உரையாடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உரையாடல் 2 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. ஆனா அந்த நபர் யாரு? ஒருத்தர் சயின்டிஸ்ட், இன்னொருத்தர் ஆன்மீக ரீதியில இருக்கக்கூடிய அறிவாளி. சயின்டிஸ்ட் விளக்கங்களை கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆத்மாவை, உன்னதமான ஆத்மாவை, நுட்பமான உலகத்தை, அதாவது பரந்த விரிந்த வரவிருக்கக்கூடிய உலகத்தை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அவங்க உண்மையை விரும்புறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்மா இருக்கிறதா அவங்க கிட்ட சொன்னா அவங்க அந்த பயோஸ்கோப் மூலமாக பார்க்க விரும்புறாங்க. கண்கள் மூலமாக பார்த்தாதான் நம்புவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எனவே இன்றைய முரளியில உலக தியானம் மற்றும் அன்பான உரையாடல் நடந்தது. உங்களை இந்த ஆன்மீக சபையின் ஒரு பகுதியாக மாற்றியதற்கான ஒப்புதல் கடிதமாகும். கடைசி பகுதி: நீங்கள் அலங்கரிக்கலாம். ஒரு முழக்கம்: கர்த்தர் உண்மையான இருதயத்தின் மூலமாக திருப்தி அடைகின்றார். சச்சே தில்பர் சாஹிப் ராஜே. யார் உண்மையான உள்ளத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய மனதில் இறைவன் குடிக்கொண்டே இருப்பார். அதே போல யார் உண்மையா இருக்காங்க அவங்களுக்கு பாபாவுடைய மனசுல இடம் இருக்கு. பாபாவும் உண்மையா இருக்கக்கூடியவங்களுடைய மனதுல குடிக்கொண்டிருக்கின்றார். ஓம் சாந்தி.